ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசு அதுக்கப்புறம் சிறகடி காசையில் நம்ம முத்து இருக்காரு. அவர் எப்படியோ இந்த ஆஃபீஸரை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நீ எப்படியாவது ஹெல்ப் பண்ணோண்டான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அமௌண்ட்டு தரோன்னு சொல்ல, இதை ப்ரூவ் பண்ணணும், இவங்களுக்கும் மேலே அதிகாரிங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு காமிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணிட்டு அங்கே போய் நின்னா அவரு என்னப்பா ஆஃபீஸில் பார்க்காம இப்படி வீட்டில் பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் தப்பானவங்க தான் முடிவு பண்ணி இவர் வாசலுக்குள்ளேயே உள்ளங்க, அதாவது வீட்டுக்குள்ளேயே விடாமல் இவர் மாட்டில் வாசல்லே நிற்க வச்சு திட்டி விட்டு அனுப்பிட்டாரு. அந்த நேரம் பார்த்தது வந்தது யாரு தெரியுமா? நம்ம பார்வதி அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்கணும்னு இருந்தாங்களே அவங்க. என்ன முத்து இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னாங்க. முத்து தப்பான ஆள் கிடையாது, அவங்க பெத்த அம்மா தப்பு பண்ணதே அவங்க என்கிட்ட சொன்னார், அதனால் கண்டிப்பாக இவர் தப்பானவர் கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பொண்டாட்டி என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாலே, நீதி நேர்மன் இருப்பாலே, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக உண்மை இருக்கும், நான் பார்க்குறேன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் மீனாக கோயிலில் வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் அழுகுன ஏதோ தப்பான பொருளை வச்சுருக்கோன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் எழுதி வாங்குறாங்க. இத்தனை வருஷமாக இவங்க இருக்காங்க, அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கையெழுத்து போட்டும் கொடுக்குறாங்க. இப்படி சாட்சி இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க போல். நம்ம ரோஹிணி மூக்கு வேர்த்த மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணா, ஆளை வச்சு ஸ்கூட்டியெல்லாம் கடத்திடுச்சு. இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு அங்கே போனால் நம்ம அருணு தம்பி கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டார்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா கண்டுபிடிச்சி கொடுத்து நம்ம முத்து கூட அவங்க மனசில் நல்ல பேர் எடுத்து வைக்கணும் அப்படின்றாங்க. டேப்பா அவங்க புருஷன் எங்கே, நீங்கள் எங்கே, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இப்படி மாட்டிக்கிட்டே கோபால் அப்படிங்கிற மாதிரி ஆக போகுது. கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு அவர் முடிவு எடுத்தது ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சீதா கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம முத்து ஒரு பக்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த ஆஃபீஸரை வர வச்சு பார்க்குறாங்கங்க. அதோட தொடரும் முடிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.